வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 7ஆம் தேதி வரை உள்ள வாரத்தினுடைய பலனை இப்பொழுது பார்க்கலாம். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் ஒரு சிந்தனை இருந்தால் பரவாயில்லை. 10 சிந்தனை இருந்ததுன்னு வைங்களேன், ஒன்று கூட உருப்படாமல் போயிடும். உங்கள் நேரம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் நான் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் கூடுதல் கவனம் தேவை. ஒருத்தர் சொல்கிறாரு, சார் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் சார், கையில் காசு. அவன் உங்கள்கிட்ட காசு இருந்துன்னு வைங்க, கொஞ்சம் சொல்லலாம் சார் ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் சார், நல்லாயிருக்கும். அங்கேருந்து இன்னொருத்தர் வருவார், சார் பப்பு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் சார், கவர்மெண்ட் லாலாம் தெரியும் நமக்கு. இன்னொருத்தர் வருவார், சார் ஒரு பெரிய ரோட் கான்ட்ராக்ட்லாம் வருது சார், அதை எடுக்கலாமா? உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை சார், அதுக்கெலாம் ஆள் இருக்குது, பார்த்துக்கலாம். இப்படி ஒரு 10 சஜஷன், எல்லாமே நல்லா தான் தெரியுது, தலையாடலாம். எதில் நம்ம இறங்குறது, எதில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது, இந்த குழப்பங்கள். இப்போ முக்கியமான என்ன, மனசில் தெளிவு, என்னுடைய சுய பரிசோதனை, என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, எதில் நான் போகிறேன் ஃபஸ்ட்டு, நான் பெஸ்ட் ஆஃப் மை பர்ஃபார்மன்ஸ் சொல்ல வரும். இதெல்லாம் கிளாரிட்டி வேணும். நான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு எல்லாத்தையும் போய் வாய வச்சா என்ன ஆகும், எதுவுமே விளங்காமல் போயிடும். ஸோ அது மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வரக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமைகிறது. சில முக்கிய திருப்புமுனை என்னமோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் திருப்புமுனை என்பது ஒரு திருப்புமுனையாக தான் இருக்கணும். நான் ஒரு ஹேர்பின் பெண்டில் வரேன், ரைட் சைடுலேயும் ஹேர்பின் பெண்ட் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் ஒரு ஹேர்பின் பெண்ட் இருக்குது. நான் தப்பான ஹேர்பின் பெண்ட் எடுத்தால் தப்பான இன்னொரு மலைக்கு போயிடுவேன். கவனம். அப்போது இந்த வாரத்தை பொறுத்தவரையில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட பார்த்திங்கன்னா சில நேரங்களில் இந்த ஆட்டம் அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க. அவன் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவான், டேய் நாங்கள்லாம் இந்த கோர்ஸ் எடுக்கிறோம்டா, நீ வந்துரு. அப்படியா? ஆமாண்டா, உங்களெலாம் பிரிஞ்சு நான் அப்படியே இருக்க முடியும், அப்படியே இணை பிரியாத அப்படியே சேர்ந்துப்பான். இதில் என்னென்னா, அவன் அனலைஸ் பண்ணி எடுத்துருப்பான், இவன் அனலைஸே பண்ண மாட்டான், வந்த மாதிரி அவன் கூட போயிடுவான், சம்மந்தமே இல்லாத விஷயத்தில். பிற்காலத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட்ஸில் போவாங்க. உன்னுடைய ரூட்டை நீ தப்பாக எடுத்துட்ட, அதில் திரும்ப வர்றது கூட கஷ்டம். அப்போ என்ன ஆகிடும், லைஃபுடைய பேட்டர்னே அடிபட்டு போயிடும். அதனால தான் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர்ட்ட நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய கோர்ஸ் ஸ்ட்ரென்த்து வேறு எங்கேயோ இருக்கும், ஆனால் அவங்களுடைய இது வேறு எதையோ படிச்சிருப்பான். எதுக்கு நான் இதை படித்தேன் சார், என் கூட படித்தவங்க எல்லாம் அதில் போனாங்க சார், இப்படி பதில். ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். இந்த 2 வாரங்களுக்குள்ளே சில முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். நீங்கள் கவனமாக செயல்படுங்கள். காலம் நன்றாக இருக்கிறது, எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்யலாம். ஆனால் அது உங்களுக்கு தேவையா இல்லையா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். கவனமாக செயல்படுங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும், 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு, ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.